Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 6th standard chapter 2 introduction to algebra இந்த சாப்டர்ல என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்போ வந்து அல்ஜிப்ரா அப்படினாலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு சாப்டராக இருக்கும் எப்பயுமே. பட் நீங்கள் அப்படிலாம் கவலைவே பட வேண்டாம். இட் வில் பி வெரி வெரி சிம்பிள். ஓகே, ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அல்ஜிப்ரா அப்படின்னா என்னதுன்னா, மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 பிரான்ச்சஸ் இருக்குது. ஒன்று வந்து அரித்மெட்டிக், அனதர் ஒன் வந்து அல்ஜிப்ரா. அரித்மெட்டிக் அப்படின்னா என்னதுன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அது பற்றிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இது வரைக்கும். ஓகே, 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். இந்த 6th ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கு அல்ஜிப்ரா வந்து நியூவாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த சாப்டர் வந்து எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே வரும். இனிமேல் 6th எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே வரும். ஓகே, வெரி வெரி சிம்பிளாக போட்டுடலாம். ஓகே, அதாவது அனதர் பிரான்ச் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் தான் இந்த வந்து அல்ஜிப்ரா. அதாவது நம்ம நியூவாக எதை பற்றி படிக்க போகிறோன்னா, வேரியபிள் அப்படிங்கிற பற்றி சேர்த்து படிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். ஓகே, அதாவது என்னன்னா, இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் படிச்சிங்க இல்லையா, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதோட இந்த வேரியபிளையும் சேர்த்து படிக்க போகிறது தான் என்னதுன்னா அல்ஜிப்ரா. ஓகே, வேரியபிள் அப்படின்னா என்னதுன்னா வெரி சிம்பிள். இட் இஸ் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் தாங்க. ஸோ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ்லாம் நீங்கள் எல்கேஜிலேயே படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுதாங்க இந்த வேரியபிள். ஓகே, அதாவது ஏ, பி, சி, டி எக்ஸெட்ரா அப் டு ஜெட் வரைக்கும். அதாவது ஒன்லி ஸ்மால் லெட்டர்ஸ் தான் எடுக்கணும். ஸோ ஒன்லி வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் தான் எடுக்கணும். ஓகே, now ஸோ இப்போ வந்து இதை பற்றி நம்ம சேர்த்து படிக்க போகிறோம். வேரியபிள்ஸ், நம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ வாட் இஸ் தட் ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் சேர்த்து படிக்கிறது தான் வந்து அல்ஜிப்ரா. இங்கே வந்து நான் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ்க்கு புதுசாக நேம் சொல்லிட்டேன், வேரியபிள்னு. ஆல்ரெடி நீங்கள் இந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, அதோட பேர் வந்து இப்போ வேரியபிள். ஓகே, now இப்போ நான் சொன்னேன் இல்லையா நம்பர்ஸ் அதாவது 1 2 3 எக்ஸெட்ரா ஆர் 0 எனி நம்பர். ஓகே, தீஸ் நம்பர்ஸ் ஆர் கால்ட் கான்ஸ்டன்ட். ஓகே, இது இல்லை உங்களுக்கு இப்போ, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க என்னன்ட்டு இது. ஓகே, திஸ் இஸ் கால்ட் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, கான்ஸ்டன்ட். ஓகே, நவ் இப்போ இந்த அல்ஜிப்ரா வந்து எங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எப்படி எதுக்காக இது படிக்கிறோம் அப்படின்னா, வெரி சிம்பிள். நம்ம டெய்லி லைஃப் சுச்சுவேஷனே சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி வைக்கிறாங்கன்னு வைங்க, பர்த்டே. ஓகே, நான் இப்போ நீங்கள் ஒரு கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதாவது பர்த்டே பார்ட்டிக்கு வர ஒரு பேருக்கும் வந்து நீங்கள் 2 சாக்லேட்ஸ் கொடுக்கறதா நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க, 2 சாக்லேட்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் 2 மெம்பர்ஸ் மட்டும் வந்தால் எவ்வளோ சாக்லேட்ஸ் யூஸ் ஆகும்? 4 சாக்லேட்ஸ். கரெக்டாக, ஒரு மெம்பருக்கு 2 சாக்லேட், அனதர் மெம்பருக்கு 2 சாக்லேட், 4 சாக்லேட். 3 மெம்பர்ஸ் வந்தால் 6 சாக்லேட். நெக்ஸ்ட்டு 4 மெம்பர்ஸ் வந்தால் 8 சாக்லேட்ஸ். 5 மெம்பர்ஸ் வந்தால் 10 சாக்லேட்ஸ். நான் இப்போது உங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1000 மெம்பர்ஸ் வராங்கன்னு வைங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்போ நீங்கள் ஒன்றா போட்டு கேல்குலேட் பண்ணுவீங்களா? ஒரு மெம்பருக்கு 2 சாக்லேட், 2 மெம்பருக்கு அகெயின் 2னா 2 + 2 4, அகெயின் 2னா 2 + 2 + 2, அப்படியே எவ்வளோ 1000 மெம்பர்ஸ்க்கும் ஆட் பண்ணிவிட்டு போக முடியாது. கரெக்டாக, இதை வந்து எப்படி சிம்பிளஸ்ட் ஃபார்மாக எழுதுறதுனா இப்படி தான். அதாவது இது வந்து 2 வந்து ஃபிக்ஸட் வேல்யூ. கரெக்டாக, ஒரு மெம்பருக்கு நீங்கள் 2 சாக்லேட்ஸ் தான் கொடுக்க போகிறீங்க. திஸ் வில் நாட் சேஞ்ச். கரெக்டாக, எத்தனை பேர் வந்தாலும் ஒரு மெம்பருக்கு நீங்கள் 2 சாக்லேட்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஓகே, நவ் அக்கார்டிங்லி நீங்கள் வந்து கணக்கு பண்ணி வாங்கிப்பீங்க. ஏன்னா பர்த்டே பார்ட்டிக்கு எவ்வளோ பேர் வராங்கன்னு தெரியாது. கரெக்டாக, இவ்வளோ பேர் தான் வருவாங்க எக்ஸாக்ட்லின்னு தெரியாது. ஒரு அப்ராக்சிமேஷனாக தான் நம்ம வாங்கி வைக்க முடியும். கரெக்டாக, எல்லா திங்ஸுமே. நவ் இப்போது இதை எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது, எப்படி ஷார்ட் ஃபார்மில் எழுதுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், 2 அதாவது 2 வந்து ஃபிக்ஸட் வேல்யூ. கரெக்டாக, இந்த 2 வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போது இந்த 1000 வந்து 1000 மட்டும்தான் இருக்கும்னு இல்லை, 9 இருக்கலாம், 100 இருக்கலாம், 100 மெம்பர்ஸாக இருக்கலாம். ஸோ இது வந்து மாறிக்கிட்டே இருக்குது பாருங்கள். கரெக்டாக, அதுதான் எப்படி எழுதுவோன்னா 2 × எனி நம்பர். ஓகே, 2 × எனி நம்பர். கரெக்டாக, எனி நம்பராக எனது என்ன நம்பராக வேணாலும் இருக்கலாம். 1 பேர், 2 பேர், 3 பேர், 4 பேர், எத்தனை பேர் வேணாலும் வரலாம். ஓகே, இப்போது இது ரொம்ப பெருசாக இருக்குல்லையே எழுதுறதுக்கு, 2 × எனி நம்பர். அதை தான் ஷார்ட் ஃபார்மில் எப்படி எழுதுவோன்னா 2 × இந்த எனி நம்பருக்கு பதிலாக இந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது எனி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். ஸோ நான் என்ன எழுதிக்கலாம், என்ன வேணாலும் எழுதிக்கலாம், ஏ. ஸோ 2 × ஏ.
அதாவது இப்போ இந்த ஏ தான் என்னது வேரியபிள். ஓகே, ஏ தான் என்னது வேரியபிள். இப்போ சொல்லுங்க, நான் சொன்னேன் இந்த 2 வந்து ஃபிக்ஸட் வேல்யூ, இட் வில் நாட் சேஞ்ச். வாட் அபவுட் திஸ் ஏ? ஏ வந்து ஃபிக்ஸட் வேல்யூ தான் கொடுக்க முடியுமா? No, variable does not have a fixed value. Fixed value னா என்னது? ஒரே வேல்யூ வேரியபிளுக்கு கொடுக்க முடியாது. It will have a different values. அதாவது என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம் வேரியபிள், அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து ஸோ வேரியபிள் will change, always it will change. ஓகே, ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம சம் போட போட ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பேட்டர்ன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சாப்டரில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேட்டர்ன்ஸ். ஓகே, பேட்டர்ன்ஸ் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸ்மாலர் கிளாஸஸில். அதாவது இந்த டபிள்யூங்கிற பேட்டர்ன் யூஸ் பண்ண எவ்வளோ மேட்ச் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள், 1 2 3 4. ஸோ 4 மேட்ச் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 2Wக்கு எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 மேட்ச் ஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் இங்கே எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 8 + 4 12 மேட்ச் ஸ்டிக்ஸ். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது என்ன டிஃப்ரென்ஸ் இதுக்கு 4 4 ஆட் ஆகிட்டே போகுது. கரெக்டாக? அதாவது 4 மேட்ச் ஸ்டிக்ஸாக ஆட் ஆகிட்டே போகுது. இப்போது நான் வந்து 1W 2W 3W 4W மேக் பண்ண எவ்வளோ மேட்ச் ஸ்டிக்ஸ் யூஸ் ஆகும்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 12 + 4 ஆட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு 5, ஸோ அதோட 4 ஆட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு 4 ஆட் பண்ணிகிட்டே போவீங்க. இதுவே நான் வந்து டைரக்ட் கொஷின் கேட்குறேன், ஹவு மெனி மேட்ச் ஸ்டிக்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு மேக் 500 W's அப்படின்னா என்ன பண்ணுறது? நம்ம இத்தனை 4 இத்தனை 500 W'ஸ்னா 499 பேட்டர்ன்ஸும் நம்மளால் வரைய முடியுமா? முடியாது. அதுக்கு தான் இது வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம பேட்டர்ன்ஸ் நம்பர் ஆப்ரேஷன்ஸ், அதாவது நம்பரையும் ஆப்ரேஷன்ஸையும் வேரியபிளையும் சேர்த்து எழுத போகிறோம். எப்படி எழுதலாம் பாருங்கள். அதாவது ஒரு மேட்ச் ஸ்டிக் ஃபார்ம் பண்ண 1W மேக் பண்ண 4 ஸ்டிக்ஸ் தேவைப்படுது. ஓகே, இதுவே நான் 500 W'ஸ்னால் என்ன பண்ணுவேன், இன்ட்டு 500. 499 என்ன பண்ணுவேன், இன்ட்டு 499. This 4 will not change because this is 4 is fixed value. What is this varying numbers? அதாவது மாறி மாறி வர நம்பர் என்னது? Yes, என்னது? Variable. So we can take any alphabet. So 4 into n. So what is the pattern for this? 4 into n. ஓகே, இதுதான் பேட்டர்ன்ஸ் நம்பர் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சாப்டரில் நீங்கள் ஹோல் நம்பர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? அதாவது என்ன படிச்சிங்க, a into 1 which is equal to ஏவே வரும் அப்படின்னு படிச்சிங்க. கரெக்டாக? இல்லைனா a + 0 which is equal to ஏவே வரும். அதாவது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அண்ட் அடிட்டிவ் ஐடென்டிட்டிலாம் படித்தோம் நம்ம. அதாவது 1ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் நம்பர் வரும், அதுதான் இதோட ரூல். கரெக்டாக? இப்போ வந்து இங்கே வந்து இந்த 1 அப்படிங்கிறது மாறாதது. கரெக்டாக? 1ஓட எந்த நம்பர் வேணாலும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அன் அல்ஜிப்ரா தான். கரெக்டாக? அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஓகே, நவ் இதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆப்ரேஷன்ஸ் ஆன் வேரியபிள்ஸ். ஓகே, இதுதான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ எப்படின்ட்டு, அண்டர்ஸ்டாண்டிங் ஆப்ரேஷன்ஸ் ஆன் வேரியபிள்ஸ். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி வேரியபிள்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரேமிங் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அதுக்கு முன்னாடி அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துடலாம். வெரி சிம்பிள். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இஸ் நத்திங் பட் combination of variables and constants. ஓகே, அதாவது எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். இப்போ இங்கே பார்த்தோம் இல்லையா, இது கூட ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் தான். இங்கே பாருங்கள், 2 into a. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். அதாவது காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்னா என்னதுன்னா நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் n + 3 அப்படின்னு இருக்கும். அதாவது n + 3 variables and constant connected with arithmetic operation. 4 arithmetic operation: addition, subtraction, multiplication and division. So this is called algebraic expression. Okay, for example, x + 2,
x into 2 இல்லனா x minus 2 இந்த மாதிரி இருக்கும். So these are called algebraic expression. Okay, அதாவது variables and constant connected with arithmetic operations. This is called algebraic expression. இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் உங்கள் புக்கில் இல்லை, இருந்தாலும் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இந்த அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இதை வச்சு நம்ம அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டேட்மெண்ட்னா என்னதுன்னா வேர்ட்ஸில் எழுதுறது. இப்போ உங்கள் புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிளே பாருங்கள். there are n number of apples in a basket. அதாவது ஒரு பாஸ்கெட்ல வந்து n ஆப்பிள் இருக்கு. n number of appleனா என்னது, எவ்வளோன்னு தெரியாது, ஃபிக்ஸட் வேல்யூ கிடையாது, எவ்வளோ ஆப்பிள்ஸ் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ 5 more apples were added. இப்போ இந்த பாஸ்கெட்ல நான் 5 ஆப்பிளை வந்து ஆட் பண்றேன். 5 more apples are added. இதெல்லாம் தாங்க அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த n apples, 5 more apples are added, இதெல்லாம் தான். ஸோ இப்போ நான் டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும், how many apples will be there in basketனா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், n plus 5 number of apples. கரெக்டா? இப்போ nங்கிறது என்னன்னு தெரியாது, என்ன வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் நம்ம. இதுதான் வேரியபிள். ஸோ திஸ் வில் வேரி ஆல்வேஸ். ஓகே, now இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா converting algebraic statements to verbal statement. அப்படின்னா என்னதுன்னா algebraic statementனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ சொன்ன இல்லையா, combination of variable and constant. இதுதான் வந்து algebraic statements. ஓகே, now இப்போ வந்து இதை எப்படி verbal statementா மாத்துறது. verbal statementனா என்னதுன்னா வேர்ட்ஸ்ல எப்படி நம்ம எழுதுறதுன்னு பார்ப்போம். verbal statements அதுதாங்க. ஓகே, now இப்போ எப்படி இதை வேர்ட்ஸில் எழுதுறது, அதாவது x plus 2 அப்படின்னா என்னதுன்னா எப்படி எழுதலாம், xனா என்னது, எனி நம்பர். ஓகே, இல்லைனா x, அதாவது x is added to 2 அப்படின்னு எழுதணும். எப்படி எழுதணும்னு பாருங்க, x is added to 2. இல்லைனா எப்படி எழுதணும்னா எனி நம்பர் is added with 2. இப்படி எழுதுறது தான் verbal statement. ஓகேவா? இல்லைனா எப்படி எழுதலாம், 2 more than x இப்படி கூட எழுதலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு வேர்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஆடட், அடிஷனுக்கு மோர் தென் எழுதலாம், இல்லை ஆடட்னு எழுதலாம். அதே மாதிரி சப்ராக்ஷனுக்கு எப்படி எழுதலாம், நம்ம ரெடியூஸ்டுன்னு எழுதலாம். அடிஷனுக்கு இன்னொரு வேர்டு என்ன எழுதலாம், இன்க்ரீஸ்டுன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்டும் இருக்கலாம். 2 into y அப்படின்னா என்னது, ப்ராடக்ட் ஆஃப் 2 and y, இல்லைனா 2 times y அப்படி கூட எழுதலாம். எப்படி வேணாலும் எழுதலாம். இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன மீனிங், எக்ஸாக்ட் மீனிங்கோ அதை கரெக்டாக கொடுக்கணும். தட்ஸ் ஆல். ஓகே, அதுதான் வந்து கன்வெர்ட்டிங் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு வெர்பல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நான் நெக்ஸ்ட் வந்து இந்த வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்க்கு மாற்றுறதுன்னு பார்க்கலாம். வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். வெரி சிம்பிள், இதோட ஆப்போசிட் தான் அது. கரெக்டாக? அதாவது வெர்பல் ஸ்டேட்மெண்ட் வேர்ட்ஸில் கொடுத்துருவாங்க, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்க்கு மாற்றி எழுதணும். ஓகே, எப்படி எழுதணும்னு பாருங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா x is increased by 21 அப்படின்னா என்னது, இது வந்து verbal statement. இது வந்து எப்படி அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டா மாத்துறது, வெரி சிம்பிள். x வேரியபிள், இன்க்ரீஸ்ட்னா என்னது, அடிஷன். இந்த வேர்ட்ஸ்க்குள்ள மீனிங் தெரிஞ்சிருச்சுனாலே வெரி சிம்பிள். ஓகே, இன்க்ரீஸ்ட்னா அடிஷன் பிளஸ் 21. ஓகே, அடிஷனை எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். 21 பிளஸ் எக்ஸ்ன்னு எழுதினாலும் மீனிங் வந்து மாறாது. இதுவே சப்ராக்ஷன்னா x மைனஸ் 21ம் 21 மைனஸ் எக்ஸும் வந்து சேம் கிடையாது, இப்படி எழுதக்கூடாது. ஓகே, உங்களுக்கே தெரியும் சப்ராக்ஷனில் வந்து மாற்றி மாற்றி சப்ராக்ட் பண்ணால் சேம் ஆன்சர் வராது. ஓகே, ஸோ நம்ம சம்ஸ் போடும் போது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டோன்ட் வரி, ஃபஸ்ட் டைம் படிக்கும் போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் சம்ஸ் போட போட இட் வில் பி வெரி சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா solving unknowns. very very important this one. okay, எல்லா கிளாஸஸ்க்கும் இது வருங்க. solving unknowns. unknown அப்படினால என்னன்னு உங்களுக்கு தெரியும், வேரியபிள். ஓகே, வேரியபிள் தான் வந்து unknown. அதுக்கு முன்னாடி நம்ம அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்னா என்னன்னு பார்த்துருவோம். அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் அண்ட் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், இது ரெண்டு தான் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா நான் என்னன்னு சொன்னேன், காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்.
connected with arithmetic operation. புரியுதா? combination of variable and constant connected with arithmetic operation plus நான் வந்து இங்க இது பண்ணிருக்கேன். இதுவே equation அப்படினா என்னதுன்னா very simple. இப்போ நான் இங்க equal toன்ற ஒரு sign வந்திருக்கு. ஓகே, நான் 5 ன்னு போடுறேன். ஓகே, for example. so இதுக்கு என்ன meaning? combination of variables and constant connected with 4 arithmetic operation and also include with equal to sign. okay, equal to sign ன்னு இருக்கும். அதுதான் வந்து algebraic equation. okay, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு படிக்கிறது தான் solving unknowns. அதாவது என்னதுன்னா இங்க x ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், x க்கு வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் வரும். இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வந்து எக்ஸுக்கு வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் வரும். ஏன்னா ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு நம்பர் கூட 3 ஆட் பண்ணால் 5 வரணும். அதாவது ஒரு நம்பர் தான் அந்த சமயத்தில் வரும். கரெக்டாக 3யோட ஏதாவது ஒரு நம்பரை ஆட் பண்ணால் தான் 5 வரும். வேறு வேறு நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 5 வராது. கரெக்டாக. ஸோ திஸ் இஸ் கால்ட் சால்விங் அன்னோன்ஸ். ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா இப்போ ஜஸ்ட் இது திங்கிங் தான். என்னென்னா 3யோட எதை ஆட் பண்ணால் 5 வரும்? எஸ், 2. ஸோ வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் எக்ஸ் நவ்? எக்ஸ் இஸ் 2. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும் போது வேரியபிளுக்கு வந்து ஃபிக்ஸட் வேல்யூ ஒரு வேல்யூ தான் வரும். ஓகே, அதர்வைஸ் வேரியபிள்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, டிஃப்ரெண்ட் வில் டேக் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாப்டர் படிக்கிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் போக போக அல்ஜிப்ரா மாதிரி ஒரு ஈஸியான சாப்டரே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.